ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, தமிழில் பாரதிதாசன் பற்றி பார்க்க போகிறோம். தினம் ஒரு கவிஞர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கவிஞர் பற்றி பார்ப்போம். ஓகேவா? பாரதிதாசன் பற்றி நம்ம பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு பாரதிதாசன் யார், உண்மையான பேர் என்ன அப்படின்னா, பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்ரட்டினம். ஓகேவா? இவர் கனக சுப்ரட்டினம் என்று அழைக்கப்பட்டார். இவர் பாரதியாருடைய பாடல் மீது அமைந்து இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்ற பேர் மாற்றியிருக்கார். ஓகேவா? இவருடைய இயற்பெயர் கனக சுப்ரட்டினம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவர் எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா, புதுவையில். பிறந்த இடம் புதுச்சேரி. ஓகேவா? அடுத்ததாக இவர் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/4/1891 21/4/1964 வரை இவருடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட 73 வயசு வரைக்கும் இவர் வாழ்ந்திருப்பார். ஓகேவா? அடுத்ததாக இவரை பற்றி நம்ம சொன்னால் இவருடைய பெற்றோர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். பெற்றோர்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனகசபை மற்றும் அம்மா பேர் லக்ஷ்மி அம்மாள். ஓகேவா? இவர் தமிழ், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம் இது 3 லாங்குவேஜ்லையுமே புலமை பெற்றவர். ஓகேவா? இவர் என்ன லாங்குவேஜ் புலமை பெற்றிருப்பார் பார்த்துக்கலாம். இவர் இயற்பெயர் கனக சுப்ரட்டினம், பிறந்த இடம் புதுவை, காலம் 29/4/1891 21/4/1964 வரைக்கும் கிட்ட 73 வயசு வரை வாழ்ந்திருப்பார். இவர் பெற்றோர்களை பேர் கனகசபை லக்ஷ்மி அம்மாள். ஓகேவா? அடுத்ததாக இவருடைய கல்வி வலை மிக்க எதுக்கெல்லாம் டேலண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ், ஆங்கிலம், அடுத்து ஃப்ரெஞ்சு, இந்த 3 லாங்குவேஜுமே ஒரு திறமை பெற்றவர். ஓகே, புலமை பெற்றவர். அடுத்ததாக இவர் என்ன வேலை பார்த்துருந்தார் பார்த்தீங்கன்னா, புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். ஓகேவா? எத்தனை வயசுனா 16 வயசில் 16 வயசில் புதுவை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தார். இயர் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1907. ஓகேவா? 1907 புதுவை அரசு கல்லூரியில் 16 வயசில் தமிழ் பேராசிரியராக இருந்தார். ஓகேவா? தமிழ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இவர் சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோன்னா, சிறப்பு சிறப்பு பெயர்கள்: புரட்சி கவிஞர்,
புரட்சி கவிஞர். இந்த புரட்சி கவிஞர் பட்டம் யாருக்கு இவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்துருப்பார். இந்த புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்தாலும் அறிஞர் அண்ணா அவர்களை கொடுத்துருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாவேந்தர். நெக்ஸ்ட் என்னது, பாவேந்தர் அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த பாவேந்தர் அப்படின்ற பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்தார். பெரியார் அவர்கள் கொடுத்துருப்பார் பாவேந்தர் அப்படின்ற ஒரு பட்டத்தை. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் ரசூல் கம்சரேவ் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகேவா. அடுத்ததாக இவர் தொடக்க கல்வி யார்கிட்ட பெற்றார் அப்படின்னா திருப்புலி சாமியார் அப்படின்றகிட்ட கற்றுட்டார். ஓகேவா. தொடக்கப்பள்ளி திருப்புலி சாமியார் அப்படின்றவர்கிட்ட கற்றுட்டார். ஓகேவா. அடுத்ததாக இவருடைய இலக்கியங்கள் யார்கிட்ட கற்றுட்டார் பார்த்தீங்கன்னா பூ.ஆ. பெரியசாமி. பூ.ஆ. பெரியசாமி அப்படின்றகிட்ட கற்றுக்கிட்டாரு. இவர்கிட்ட தன்னுடைய தமிழ் இலக்கண இலக்கிய எல்லாமே கற்றுட்டார். ஓகேவா. அடுத்ததாக இவருடைய 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. இதை போராட்டம் பங்கேற்று ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஓகேவா. ஜெயிலுக்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா 1946 அதாவது இவர் மனைவி பற்றி பேர் சொல்ல பாருங்க. பாரதிதாசனுடைய மனைவி பெயர் பழனி. பாரதிதாசனுடைய மனைவி பெயர் பழனி. ஓகேவா. இவர் 1946 அமைதி அப்படின்ற ஒரு மௌன நாடகம் எழுதியிருப்பார். 16 காட்சிகள் இருக்கும். 16 காட்சி. ஓகேவா. இவர் எழுதிய நூல்கள் நிறைய இருக்குது. நம்ம முக்கியமான நூல்கள் மட்டும் பார்ப்போம். ஓகே. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அழகின் சிரிப்பு. அவர் எழுதிய நூல்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அழகின் சிரிப்பு. ரெண்டாவது தமிழ் இயக்கம். இந்த தமிழ் இயக்கம் ஒரே நைட்டில் இந்த தமிழ் இயக்கம் ஈடுபட்டிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எதிர்பாராத முட்டம். நெக்ஸ்ட்டு இருண்ட வீடு. கல்வி இல்லாதவுடைய குடும்பம் இருந்தால், கல்வியற்ற பெண்கள் இருந்தால் அந்த வீடு ஃபுல்லாக இருண்ட வீடாக இருக்கும். அதை பற்றி நகைச்சுவாக சொல்லியிருப்பார். எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ஓகேவா. நெக்ஸ்ட்டு குடும்ப விளக்கு. 5வது குடும்ப விளக்கு. முக்கியமான மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. குடும்ப விளக்கு. கல்வி கற்ற பெண்களுடைய நிலைமையை பற்றி, கற்ற பெண்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடியது குடும்ப விளக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கண்ணகி புரட்சி காவியம்.
ஆறாவது கண்ணகி புரட்சி காப்பியம். நெக்ஸ்ட் பாண்டியன் பரிசு. என்ன பரிசு? பாண்டியன் பரிசு. எல்லாமே எழுதிய நூல்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் சேர தாண்டவம். நெக்ஸ்ட் பிசிராண்டியர். ஒரு ஃபேமஸான ஒரு நூல் பிசிராண்டியர். இந்த பிசிராண்டியர் என்ற நூல் ரொம்ப ஃபேமஸான நூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழச்சியின் கட்டி. 10வது தமிழச்சியின் கத்தி. இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். ஓகேவா? தமிழ் இயக்கம், ரன்னியன், இணையற்ற வீரன், காடலா கடமையா, சஞ்சீவி பருவத்தின் சாரல், சேரதாண்டவம், தமிழச்சி கட்டி, பிசிராண்டியர், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இதை பற்றி சொல்கிறது. சஞ்சீவி பருவத்தின் சாரல் பொதுமையை பற்றி சொல்கிறது. சஞ்சீவி பருவத்தின் சாரல் இந்த நூல் பொதுமையை பற்றி சொல்றது. ஓகேவா? என் டவுட் இருக்கா? சொல்ல நீங்கள் ரைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இது என்னன்னா, அவர் எழுதிய மேக்சின். இது குயில், பொன்னி, முல்லை. குயில் ஒரு மந்த்லி மேக்சினாக இருக்குது. முல்லை தான் ஃபஸ்ட்டு என்ன ஒரு மேக்சின். ஓகேவா? அடுத்ததாக இந்த பாரதி பாரதியாருக்கு சுதேசமித்திரன் அப்படின்ற மேக்சினுக்கு ஒரு கவிதை எழுதியிருப்பார். என்னன்னா, எங்கெங்கும், அதாவது புதுவையில் பாரதியாருடைய கட்டளைக்கு இறங்கி ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு என்னன்னா, எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்ற இந்த பாட்டு பாருங்க. எங்கெங்கும் காணினும் சக்தியடா, தம்பி எழுக்கடல் அவள் வண்ணமடா, அங்கு தாங்கும் வெளியநீர் கோடியண்டம், அந்த தாயின் கைப்பண்டென்ன ஓடுமடா அப்படின்ற பாரதியுடைய ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்ரத்தினம் எழுதியது அப்படின்னு சொல்லி பாரதியாருடைய இடையான சுதேசமித்திரனுக்கு அனுப்பியிருப்பார். ஓகேவா? இந்த தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை தன்னுடைய கவிதையுடைய கொடுத்தவர் பாரதிதாசன். பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனை கவிதை வடிவில் கொடுத்தது பாரதிதாசன். அதனால புரட்சி கவிஞர் பாவேந்தர் நிறைய பேர் இவளை பாராட்டுறாங்க. ஓகேவா? அடுத்ததா பாரதிதாசனை பற்றி கவிஞர்களுக்குரிய கருத்துக்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் பாருங்க. பாரதிதாசன் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் ஒரு சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது கொடுத்து வாங்கிட்டு வராங்க. ஓகேவா? அது இல்லாமல் திருச்சியில் இப்போ பாரதிதாசன் என்ற பேரில் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த சஞ்சீவி பருவத்தின் சொல்கிறேன்னா, அழகின் சிரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த நூலுங்க எங்க இருக்கு பாருங்க. இந்த அழகின் சிரிப்பு என்ற நூல் இயற்கையை பற்றி சொல்லும். இயற்கை. ஓகேவா? இயற்கையை வர்ணித்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா?
அடுத்ததா அறிஞர் அண்ணா தான் இவருக்கு புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சொன்னேன். எந்த வருஷம் கொடுத்தாருன்னா இந்த புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டம் எப்போ கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா 1946 கொடுத்துருப்பார். ஓகேவா? பாரதியாரை ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணாலும் ஒரு மேரேஜ் இதில் மீட் பண்ணியிருப்பார். பொன்னி குயில் மேக்சின் நடத்தியிருப்பார் சொன்னேன். இவருடைய பாட்டு செக் லாங்குவேஜில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சுப்ரட்னம் ஒரு கவி அப்படின்ற ஒரு வரியை பாரதியார் சொல்லியிருப்பார். ஓகேவா? செந்தமிழை செய்யும் தமிழாக ஆவல் காண ஆர்வம் கொண்டவர் பாரதிதாசன். ஓகேவா? இசையம்முடு பாட்டு ரொம்ப நிறைய பால் இவருடைய பாட்டு நிறைய இருக்கு. ஓகேவா? நம்ம பாரதியாரை பற்றி சொன்னால் பாரதிதாசன் பற்றி சொன்னால் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம திருவிக்கா அவர்கள் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழுவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும். பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும். இதை யார் சொன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னிருப்பார். ஓகேவா? எனக்கு குயிலின் பாட்டும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழுவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் என்று சொல்லியிருப்பார். ஓகேவா? பாரதிதாசனை பற்றி நிறைய இது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1946 நான் சொன்னேன், பாரதிதாசன் பேர் வச்சது பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் அப்படின்ற பேர் வச்சது யாரு? அண்ணா அவர்கள். ஓகேவா? எப்போனா 1946 சொன்னேன். எந்த மாதம் சொல்ல? ஜூலை 29 ஜூலை 29 இந்த விஷயம் நடந்திருக்கும். இது அண்ணா அவர்களுடைய முயற்சியால் புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டமும் ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிற்காலத்தில் இவர் மூலமாக நிறைய கவிஞர்கள் வராங்க. அதில் சிறந்த ஒரு கவிஞர்கள் யாருன்னா ஒரு மூத்தவர் சொல்லக்கூடிய முடியரசன் அவர்கள். இவருக்கு அப்புறமா வந்த கவிஞர் முடியரசன். இவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவரை பற்றி பாரதிதாசனை பற்றி நம்ம முழுமையாக பார்த்தோம். இல்லைன்னா சந்தேகம் இருந்தால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இவர் எழுதிய நூல்கள் இயற்கையை பற்றி இயற்கையுடைய ஈழங்களை பற்றி நிறைய நூல் எழுதியிருப்பார். முக்கியமாக கிட்டத்தட்ட 73 நூல்கள் எழுதியிருப்பார். இயற்கை ஈழோவிட்டு வியந்து பாடியிருப்பார். ஓகேவா? இந்த நூலை இன்ட்ரோடக்ஷன்லேயே ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, இயற்கை அனைத்தும் அழகே, அந்த அழகு செந்தாமரை என்றும் நிலவென்றும் கரீர் என்றும் சிரித்தது அப்படின்னு இவரே சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்த அழகின் சிரிப்பு நூலை நான் சொன்ன அழகின் சிரிப்பு நூல் அழகின் சிரிப்பு நூலை 1 minute. அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்பு நூலை செக்கோஸ்லோவியா அறிஞரான கமிலர் சோலபில் அவர்
செக் லாங்குவேஜ் செக் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகேவா. இந்த பிசிராண்டியர் அப்படின்ற நாவலுக்காக பிசிராண்டியர் அப்படின்ற நூலுக்காக 1969 சாகிரி அகாடமி கொடுக்கப்பட்டிருக்கு. இது பிசிராண்டியர் நூலுக்காக. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் ஆல். நம்மளுடைய வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்ட் புரியும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ.